பார்த்துலாமா? தலை விழுந்தா உனக்கு, பூ விழுந்தா டாடிக்கு. தலை விழுந்தா அம்ரிஷ் குட்டி கேட்ட ரெசிபி தான். எதுக்கு இந்த டாஸ்க் பாக்குறீங்க? சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலாம்னு கேட்டுட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் பூவா தலையா போட்டு பார்த்தோம். அம்ரிஷ் குட்டி கேட்ட எக் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பண்ண போறோம். காயின் வச்சு போட்டதால காயின் ஷேப்ல ஒரு சூப்பரான காயின் எக் டிக்கா மசாலா. காயின் எக் டிக்கா மசாலா பேரே செம்மையா இருக்குல்ல. டேஸ்ட்டும் அதை விட செம்மையா இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நைஸா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சீரகம் போட்டு தாளிச்சதும், பொடியா நறுக்குன 3 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும், ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்க விடுங்க. தண்ணி சுண்டனதும் 1/4 கப் புளிப்பில்லாத தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும், வேக வச்ச முட்டையை காயின் ஷேப்ல கட் பண்ணி லைட்டா மசாலாவோட டாஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டியான காயின் எக் டிக்கா மசாலா ரெடி.